எம்எல்ஏக்களுக்கு கார் 1,00,000 ரூபா அந்த இதெல்லாம் 75,000 டிரைவர் ப்ளஸ் நான் டீசல் என்ன சொல்கிறேன், 25,000 உதவியாளர். எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுங்க. யாரு கொடுக்கணும்னு யோசிச்சு கொடுங்க. கார் வச்சிருக்க எம்எல்ஏக்கு எது கார்? நீ காமராஜ் அவர்கள் கூட சொல்றாரு, என்கிட்ட 3 கார் 4 கார் இருக்கு, இருந்தாலும் முதல்வர் கொடுத்த கார்ல போகிறது எங்களுக்கு பெருமை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது எதுக்குன்னா நாளை பின்ன 3 கார் வச்சிருக்க இல்லைன்னு சொல்லிட்டா அதுக்கு. அதனால கார் இல்லாத இப்போ இடதுசாரிகள் கட்சி தலைவர்களுக்கு இருக்காது கார். மற்றபடி எல்லாருக்குமே கிட்டத்தட்ட கார் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. புதுசாக இப்போ பாமக இது தாவைகளை வந்தவங்களில் கொஞ்சம் பேர் கார் இருக்காது. அப்போ அவங்களுக்கு கார் கொடுத்தா அது ஓகே. எல்லாருக்கும் கார் கொடுக்கறது, எல்லாருக்கும் 1,00,000 ரூபா மாதம்னா என்னங்க இதெல்லாம்? அதுவும் இப்போ இந்த பயிர்கடன் தள்ளுபடி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு அந்த பிரச்சனை விடுங்க. பயிர்கடன்லாம் பெரிய தொகைங்க. அதான் சார், இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். இந்த அம்மா இவங்க பேசுகிறாங்களே, பிரேமலதா அவர்கள் சொல்லிட்டு பயிர்கடனை தள்ளுபடி பண்ணிடலாம் இதுக்கு பதிலான்னு. எவ்வளோ இது ஒரு மிஞ்சி போனால் ஒரு 60 கோடி அப்படி வருது. பயிர்கடன் 19,000 கோடிங்க. முழுசாக எப்படிங்க தள்ளுபடி பண்ண முடியும்? தள்ளுபடி பண்ணால் 2 மாதத்தில் அந்த 19,000 கோடியை அந்த கூட்டுறவு சங்கங்கள்கிட்ட கொடுக்கணும். எங்கே வந்து போவாங்க இவங்க? 9,000 கோடியே இவங்களால பண்ண முடியலையே. அதனால தான் கிள்ளி கொடுத்து விட்டுருக்குறாங்க. இவங்களை ஆட்சியில் உட்கார வச்சு பண்ணுங்கன்னு சொல்லணும். அதனால் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இது இந்த வருஷம், அடுத்த வருஷம் மறுபடியும் ஒரு 19,000 கோடி 20,000 கோடி. ஏன்னா இதே பொழப்பாக போயிட்டு இருக்கு. அப்போ அந்த இதை விட்டுட்டு வேற ஏதாவது மாற்று ஏதாவது தேடுற வேலையாவது பண்ணணும். அமைச்சர்கள் இது எம்எல்ஏக்களுக்கெல்லாம் இது இப்படியே போச்சுன்னா ஒரு ஆடம்பர இதுவாகவே போய்கிட்டு இருக்கும். இல்லாதவங்களுக்கு கொடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்லாதவங்களை கூட கேபு இந்த மாதிரி புக் பண்ணி கொடுக்குறது, இல்லை அந்த நீங்கள் போயிட்டு டிஏ கொடுத்துட்டு இது பில்லு கொடுத்துட்டு வாங்கிக்கிங்கன்னா வேலை முடிச்சிடும். அது ஒரு டிரைவரு, பராமரிப்பு, பெட்ரோல் செலவு. கேப்னா அந்த பிரச்சனையே இருக்காது. இவர்களும் இந்த எம்எல்ஏக்களை கவர் பண்ணுற வேலை. நீ பார்த்தீங்களா ஒவ்வொருத்தர் முகத்துலையும் சிரிப்பை? ஆமா, எல்லாரும் சிரிக்கிறாங்க. கணேஷ்குமார்லாம் ஏஞ்சி ரெண்டாவது முறை எங்களுக்கும் நல்லா இருக்கும். திமுகலாம் எழுந்திரிச்சு எதிர்த்து பேச வேண்டியதுதானே, மற்றவங்க பேச வேண்டியதுதானே. இந்த வண்டியை என்ன பண்ணலாம், கூட சுற்றினுங்கிற அவனுக்கு குறா வாங்கி வண்டியை அப்படின்ற மாதிரி தான் போகும். ஏன்னா அந்த மாதிரி வண்டி ஒவ்வொருத்தரும் வச்சுக்கிறாங்க. நேரு வச்சுக்கிற வண்டிலாம் வேறு லெவல். இந்தியாவிலே அந்த கார் இல்லை, நேருகிட்ட மட்டும்தான் இருக்குது. இவங்க இப்படி போட்டு இது போட்டுருந்தாங்களே பிரேமலதா, அவங்களாவது எதிர்க்கிறாங்க. உதயநிதி டிஃபெண்டர் காரை விட்டு இவங்க கொடுக்குற காரை விட்டு வருவாரா? ஒவ்வொருத்தரும் ஏவா வேல்ட்டு இல்லாத வண்டியா? இல்லை இந்த சைடில் யார்கிட்ட இல்லை வண்டி? நம்ம இவர் ஆதவ அர்ஜுனாட்ட இல்லாத வண்டியா? அருண்ராஜ்கிட்ட இல்லாத வண்டியா? ராஜ்மோகன் தான் பழைய ஓட்ட வண்டி ஒன்று வச்சுருந்தார். அவர் அமைச்சராகிட்டார், அமைச்சர் வண்டி இருக்குது. அப்புறம் என்ன, அமைச்சர்களுக்காவது இல்லைன்னு சொல்லணும்ல. அதுலேயே ஒரு 35 வண்டி குறையும். அதனால் அது என்னன்னு புரியல.